தலைமலை வந்தோம், தொட்டப்புறம். ஸோ பசங்களை கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க, நல்லா ஆர்டருக்கும் நம்ம கொடுத்தாங்க. பல வருடங்களுக்கு பிறகு கிரிக்கெட் விளையாண்ட சந்தோஷம். இது வந்து பண்ணால் ஒரு மலை கிராமம், நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த இடம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆடிட்டு இருந்தாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நாங்கள் வந்து ஈசாலா கப் நமது ஆர்சிபி ஃபேன்ஸ். ஆமாம், சரியா? சரி, அடுத்த வருஷம் சிஎஸ்கேவா ஆர்சிபியா அது 2025 பார்த்துக்கலாம். தோத்தாலும் ஜெயிச்சா சிஎஸ்கே. பிளே ஆஃப்ல வந்து தோத்தாலும் அழுகலை. பாரு, இப்போ சின்ன பசங்கள்லாம் வந்து தைரியமா ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்கள் தான் ஜெயிச்சிங்களா? சூப்பர் சூப்பர். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பசங்க மாதிரி தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே, நாங்களும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆர்சிபி. ஓகேவா? தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஆர்சிபி அப்படிங்கிறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு சிஎஸ்கேல எத்தனை பிளேயர் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க? இப்போ பார்த்தோம்னா வெளிநாட்டு பிளேயர் தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் கூட இல்லை. ஏன் தோனியே தமிழ்நாடு கிடையாது? தினேஷ் கார்த்திக், தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பிங் சின்ன தலை, அவரு தமிழ். அதனால வந்து இது இந்தியா, அதனால வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாடு இந்த மாதிரி பிரிவினையெல்லாம் இருக்கக்கூடாது. யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம். ஓகேவா? धोनी फैन संतोष बालाजी राजगोपाल यूट्यूब தைரா ஆக்டா. நீங்க யார் ஃபேன்? எம்எஸ் தோனி. பவுலிங்ல என்ன ஃபேன்? பவுலிங்ல பத்திரானா. ஓகே. தோனி தோனி குர்ரல் பாண்டியா. கரெக்ட் கேமரா கேட்ச். தலைமலை தான் இது. இவங்க ரெண்டு பேரும் தான் ஃப்ரீ ஃபயர் பிச்சாண்டி. பேசுங்க பேசுங்க. கேட்ச். ஓகே 6 சூப்பர் சூப்பர். போன்ல ஐலன் பண்ணு ப்ளீஸ். many of the world ekota na vandadu bolo 50000 camera medva pole ஆட் சூப்பரா செஞ்சிருக்கீங்கப்பா. நீங்களே செஞ்சதா? ஆமா. انا அதுவே பாருங்க நல்லா ஸ்பீடா போட். இவன் தான் பாத்ரூம் நல்லா இல்ல. சத்தியமங்கலம் டு பண்ணாரி, பண்ணாரியிலிருந்து திம்பசுத்தி ஏறி அங்கிருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸு ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னம்னா யார் வேணால் எப்போ வேணால் வந்துக்கலாம். குறிப்பிட்ட டைமில் தான் சத்தியமங்கலத்தில் பஸ் இருக்குது. அது போக நீங்கள் வரணும் அப்படின்னம்னா அந்த பர்மிஷன் வாங்கணும். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு கிராமத்து அட்மாஸ்பியர். நாங்கள் போன வரைக்கும் நல்லா இருக்கிறதுன்னு பார்த்தா இன்னும் கிராமமாகவே இருக்குது. ஒரு மினிமம் ஒரு ஹோம் ஹோட்டல் அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இயற்கை ஒன்று வந்து. அப்புறம் பசங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறதையும் போட்டேன். ரொம்ப அன்பாகவும் அழகாகவும் பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதான் வந்து தலைமலை. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன கடையில் வந்து சாப்பிட்டுட்டு பசங்க கூட கிரிக்கெட் விளையாடிட்டு ஸோ அடுத்த வண்டி சத்தியமங்கலத்துக்கு வந்து ஒரு 2 o'clock இருக்குது. ஸோ தலைமலை வந்தோம். ஸோ அங்கே ஒரு ஸ்கூலில் வந்து பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. சரியா? இயற்கை சூழ்ந்த இடத்துல வந்து கிரிக்கெட். தம்பி நல்லா ஆடுறா. வா சூப்பர். தலைமலை வந்தோம். ஸோ அங்கே பார்த்தோம்னா சின்ன சின்ன கடைகள் இருக்கும். சாப்பாடு அந்த மாதிரி மட்டும்தான் கிடைக்கும். சாம்பார், ரசம், பருப்பு அந்த மாதிரி தான். புரோட்டா அந்த மாதிரி எல்லாம் வீட்டு சாப்பாடு மாதிரியே தைரியமாக சாப்பிடலாம். ஒன்றும் தொந்தரவு. என்ன தானே